ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்டில் பிஐடி கண்ட்ரோலர் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பிடி பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபாலோயிங் டயக்ராம் ஷோஸ் யூனிட்டி ஃபீட்பேக் வித் டெரிவேட்டிவ் கண்ட்ரோல். ஸோ டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா பிடி அப்படின்னு அர்த்தம். By using this derivative control, the damping ratio is to be mode 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. damping ratioவும் கொடுத்துட்டாங்க. Determine the value of TD. இங்கே ஏற்கனவே நமக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா டிடியை கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கிவன் டேட்டாஸ் என்ன அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. நமக்கு ஈட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டேம்பிங் ரேஷியோ. சம்டைம்ஸ் இதை டவுனை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஈட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டேம்பிங் ரேஷியோ வேல்யூ. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் டயக்ராமை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுமே நமக்கு இந்த ரெண்டு பிளாக்கும் எப்படி இருக்குன்னா சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது. சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குன்னா ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 + TDS into 16 divided by S square plus 1.6S அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரே ஒரு பிளாக் டயக்ராமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So this is nothing but 1 plus TDS into 16 divided by S square plus 1.6S. This is C of S. இங்கே நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, பட் H of S எதுவுமே இல்லை. H of S எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? H of S is equal to 1 அப்படின்னு அர்த்தம். This is given to the negative feedback. This value is R of S. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுக்கலாம்னா this is nothing but your G of S value. இது H of S ஓட வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். From this given we can write it as G of S is equal to 1 plus TDS into 16 divided by S square plus 1.6S எழுதலாம். அதே போல் H of S ஓட வேல்யூ 1. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம். C of S divided by R of S is equal to, இங்கே பாருங்கள் நம்ம இதுக்கான ஃபீட்பேக் பாருங்கள், நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்ததுன்னா ப்ளஸ்ன்னு வரும். அதாவது ஃபார்மேட் என்னென்னா G of S divided by 1. இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ன்னு வரும். ஸோ 1 plus G of S into H of S. நமக்கு G of S தெரியும், H of S தெரியும், இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ G of S ஓட வேல்யூ என்னது? G of S is equal to C of S divided by R of S is equal to, G of S is 1 plus TDS into 16 divided by S square plus 1.6S divided by 1 plus G of S, same 1 plus TDS into 16 divided by S square plus 1.6S. This G of S into H of S. H of S value is 1. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்க போகிறோம். LCM எடுத்தோம்னா இந்த வேல்யூ டினாமினேட்டர் பார்ட் மட்டும், இந்த டினாமினேட்டர் பார்ட் மட்டும் இந்த 1ஆல் மல்டிப்ளை ஆகும். 1 plus TDS into 16 divided by, இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா S square plus 1.6S plus ரிமைனிங் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 plus TDS into 16, the overall value divided by, இது எல்லாத்துக்குமே இது வந்து டினாமினேட்டரில் நமக்கு டிவைட் ஆகும். S square plus 1.6S. ஸோ இதில் வந்து இந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த S square நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இங்கே எழுதிடுறேன். S square plus 1.6S. ஸோ இது நியூமரேட்டரில் இருக்கிறது 1 plus TDS into 16 divided by S square plus 1.6S. இதை நான் LCM எடுத்தேன் அப்படின்னா இது இதோட மல்டிப்ளை ஆகும். S square plus 1.6S into 1 plus remaining value 1 plus TDS into 16, the whole thing divided by S square plus 1.6S. இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? இதுவும் இதுவும் நமக்கு கேன்சல் ஆகிடும்.
இந்த டேர்ம் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வேல்யூ எடுத்து எழுதலாம். 1 plus TDS into 16 divided by S square plus 1.6S into 1 plus TD, that is plus 1 plus TDS into 16. இப்போ இதை நான் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 plus TDS into 16 divided by S square plus 1.6S plus இந்த 16 இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 16 plus 16 TDSன்னு வருமா? இப்போ நான் அந்த ஃபார்மேட்டில் நான் எடுத்து எழுத போகிறேன். இதில் பாருங்கள், எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் இதுலேயும் எஸ் இருக்குது, இதுலேயும் எஸ் இருக்குது. அப்போ எஸ்ஸை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். ஸோ வில் கெட் 1 plus TDS into 16 divided by S square plus எஸ்ஸை காமன் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ 1.6 ப்ளஸ் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா TD அப்படின்னு வரும். TD into 16 into TD. இதை எடுத்தோம்னா எஸ்ஸை மட்டும் காமன் எடுத்தோம்னா TD into 16 ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூ 16. இப்போ இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்சது. ஜென்ரல் ஃபார்மேட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? C of S divided by R of S is equal to omega n square divided by S square plus 2 eta omega ns plus omega n square. இந்த ஃபார்மேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணோம்னா ஒமேகா என் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். இங்கே ஒமேகா என் ஸ்கொயர், இது ஒமேகா என் ஸ்கொயர். அப்போ ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்கும்? சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இதுலேருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும்? ஒமேகா என்னோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16னா ஒமேகா என்னோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இஸ் 4. நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், 2 zeta omega ns is equal to this term. இந்த எஸ்ஸை விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்? 2 zeta omega n is equal to 1.6 plus TD into 16. இதை நாம் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இதை சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். அப்போ 2 eta omega n is equal to 1.6 plus 16 into TD அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ எல்லாம் தெரியும்? ஈட்டா வேல்யூ இட்ஸ் கிவன் இந்த ப்ராப்ளம். ஈட்டாவோட வேல்யூ என்னது? 0.5ன்னு தெரியும். அண்ட் ஒமேகா என் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 4ன்னு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 0.5 into 4 is equal to 1.6 plus 16 into TD அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1ன்னு வரும். 1 into 4 is equal to 1.6 plus 16 into TD. இப்போ நமக்கு இந்த டிடியோட வேல்யூ தான் தெரியாது. இப்போ இதை எந்த சைடில் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகிடும். 4 minus 1.6 is equal to 16 into TD. This is nothing but 2.4. 2.4 is equal to 16 into TD. ஸோ டிடியோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 2.4 divided by 16ன்னு கிடைக்கும். ஸோ 2.4 divided by 16 is nothing but 0.15. So what is the TD value? TD is 0.15 seconds. This is the final answer. ஸோ இதே சேம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ப்ராப்ளமோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.